தமிழ் மொழிக்கு பல தனித்தன்மைகள் உள்ளன. அவை மொழியின் தொன்மையையும் வளமையையும் அதன் நீண்ட பயணத்தையும் நமக்கு எடுத்துரைக்கின்றன. அவற்றை மேலும் விரிவாகக் காணலாம். 1. பழமை மற்றும் செம்மொழித் தகுதி. தமிழ் உலகின் மிகப் பழமையான மொழிகளில் ஒன்று. 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட தொல்காப்பியம் போன்ற இலக்கண நூல்கள், சங்க இலக்கியங்கள் போன்றவை தமிழின் தொன்மைக்குச் சான்றுகளாக உள்ளன. தமிழ் மொழியானது 2004 இல் இந்திய அரசால் செம்மொழி என அறிவிக்கப்பட்ட முதல் இந்திய மொழியாகும். இந்த அங்கீகாரம் ஒரு மொழி தனித்துவம் வாய்ந்த இலக்கிய, இலக்கண மரபுகளைக் கொண்டிருப்பதன் அடிப்படையில் வழங்கப்படுகிறது. 2. தனித்துவமான ஒலி அமைப்பு. தமிழில் உள்ள எழுத்துக்கள் ஒலி அடிப்படையில் மிகவும் துல்லியமானவை. ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு தனி ஒலி உண்டு, இது உச்சரிப்பை எளிதாக்குகிறது. குறிப்பாக ழ, ன போன்ற தனித்துவமான ஒலிகள் தமிழுக்கு மட்டுமே உரியவை. இந்த ஒலி அமைப்புகள் வேறு எந்த மொழியிலும் காணப்படாதவை. இந்த தனித்துவமான ஒலிகள் தமிழை பிற மொழிகளிலிருந்து வேறுபடுத்துகின்றன. 3. செறிவான இலக்கிய வளம். தமிழ் மொழி சங்க காலம் முதல் நவீன காலம் வரை பல்வேறு வகையான இலக்கியங்களை உருவாக்கியுள்ளது. சங்க இலக்கியம், எட்டுத்தொகை, பத்துப்பாட்டு என சங்க இலக்கியங்கள் மனித வாழ்வியல், காதல், வீரம் போன்றவற்றை மிக நுட்பமாக பதிவு செய்கின்றன. பக்தி இலக்கியம், ஆழ்வார்கள், நாயன்மார்கள் இயற்றிய பாடல்கள் தமிழின் பக்தி இலக்கியத்திற்கு பெருமை சேர்க்கின்றன. காப்பியங்கள், சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவகசிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி ஆகிய ஐம்பெரும் காப்பியங்கள் தமிழின் இலக்கியச் செழுமையைக் காட்டுகின்றன. நீதி நூல்கள், உலகப் பொதுமறையான திருக்குறள் போன்ற அறநெறி நூல்கள் தமிழின் சிந்தனை வளத்திற்கு சிறந்த எடுத்துக்காட்டு. 4. இலக்கணச் சிறப்பு. தொல்காப்பியம், நன்னூல் போன்ற இலக்கண நூல்கள் தமிழின் கட்டமைப்பை மிக விரிவாகவும் நுட்பமாகவும் விளக்குகின்றன. இந்த இலக்கணங்கள் சொற்களின் பிறப்பு, பொருள், வாக்கிய அமைப்பு என ஒரு மொழிக்கான அனைத்து கூறுகளையும் மிகத் தெளிவாக வரையறுக்கின்றன. 5. தொடர் பயன்பாடு. பல பழங்கால மொழிகள் காலப்போக்கில் வழக்கொழிந்துவிட்டன. ஆனால் தமிழ் இன்றும் கோடிக்கணக்கான மக்களால் பேசப்பட்டு, எழுதப்பட்டு, பயிற்றுவிக்கப்பட்டு வருகிறது. இது தமிழின் உயிர் ஆற்றலுக்கு ஒரு சான்று. இந்த தொடர் பயன்பாடு, தமிழ் ஒரு பேச்சு மொழி, எழுதுமொழி, பயிற்றுமொழி என அனைத்து நிலைகளிலும் நிலைத்து நிற்பதைக் காட்டுகிறது. 6. ஆட்சி மொழி மற்றும் பயன்பாடு. தமிழ் இந்தியா மற்றும் இலங்கையில் மட்டுமின்றி மலேசியா மற்றும் சிங்கப்பூர் போன்ற நாடுகளிலும் ஆட்சி மொழியாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. இது தமிழின் உலகளாவிய பயன்பாட்டையும் அதன் முக்கியத்துவத்தையும் உணர்த்துகிறது. இந்த அம்சங்கள் அனைத்தும் தமிழ் மொழியை ஒரு தனித்துவமான மற்றும் ஆற்றல்மிக்க மொழியாக நிலைநிறுத்துகின்றன.